வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Founder Tamil. என்ன ஷாமி 14 சர்டிஃபைலாம் ஆயிருக்கான் இந்தியால வந்து. சூப்பர். எப்ப தெரியலையே, அடுத்த வருஷம் தான் வரும். நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. குளோபல் அடுத்த வருஷம் தான் மோஸ்ட்லி வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஊருக்கு நிறைய பேர் ஆவலா இருக்காங்க. பிரைஸ் வந்தோடனே அப்படியே எல்லாரும் போயிடுவாங்க. அப்படிலாம் சொல்லாங்க. இதுக்கு நான் சாம்சங்கே வாங்கிக்கிறேங்க. 13 Pro பிரைஸ் பார்த்தல இன்னி வரைக்கும் குறையவே இல்லடா. சாம்சங் கூட அவங்க டிவைஸோட பிரைஸ் குறைக்கிறாங்க, பட் ஷாமி வந்து அவங்க டிவைஸ் பிரைஸ் குறைக்கிறதே இல்ல. ஏன்னா அது நல்ல டிவைஸ். இந்த வருஷத்திலேயே யூஸ் பண்ணி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் என்ன இம்ப்ரெஸ் பண்ண ஒரே டிவைஸ். அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைப்பேன். MIU எப்படி இருந்தது? MIU கூட பரவாயில்ல, இப்ப எல்லாம் வருது, நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஹைப்பர் OS வருது. ஹைப்பர் OS வந்து ஹைப்பர் ஆக்குது. இல்ல இப்ப எல்லா ஆப்பையுமே நம்ம டெலீட் பண்ணிக்கலாம் ஒண்ணுன்னா. சோ இந்த ப்ளோட்ராஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்ல. சோ எனக்கு பிடிச்சிருந்தது அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அது முதல்ல கொடுக்காம இருந்திருக்கலாம். சரி, கரெக்ட் தான். OnePlus 12 ஸ்டாக்டு லிட்டியா சென்சார். லிட்டியாடா பிக்சல் ஸ்டாக்டு சென்சார். இதுக்கு முன்னாடி வந்து OnePlus ஓபன்ல இந்த சென்சார் தான் இருந்துச்சா. அது ஒண்ணும் அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியல கேமரால. கேமரா நல்லா இருக்குன்னு போட்டுருந்தாங்க OnePlusல ஓபன்ல. ஆமா, அத வந்து இன்னும் ஆப்டிமைஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அந்த சென்சார் இருக்கும். அப்போ பரவாயில்ல. OnePlus 12 கொஞ்சமாவது எதிர்பார்க்கலாம். எல்லாத்துலயும் எல்லா OnePlus போன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து கேமரா வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க முன்னாடி இருக்கிற OnePlus போன்ஸை விட. ஆனா ஒரு பிளாக்ஷிப் அப்படின்னு வரும்போது அது வந்து எங்கேயோ ஒரு ஓரத்துல கிடக்கு. OnePlus 12 இது மாறும் அப்படின்னு நம்ம நம்புவோம். மெயின் கேமரா ஓகே, மத்ததெல்லாம் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அதுதான் கேள்வி. ஒண்ணுதான் லிட்டியாவா? அப்போ மெயின் கேமரா மட்டும் தான் எல்லாத்தையும் போடுறா லிட்டியாவா. வீட்ல சொல்லுவாப்ல என்னன்னா அடுத்த நல்ல போன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே வருவேன். இல்ல, அதுக்கு இந்த சென்சார் தானே சொல்றாங்க எல்லாரும். என்னது அந்த இதுல இருந்துச்சு ஓப்போல இருந்த அந்த 64 MB டெலிபோட்டோ அதுதான் இருக்கும் அப்படின்றாங்க எல்லாரும். அப்படிதான் சொல்லிருக்காரு அந்த பிரசிடென்ட். அதுக்கப்புறம் ஸ்னாப் டிராகன், ஹாசல்பிளாட் எல்லாம் சேர்ந்து வந்து ஓப்போவோட ஃபைண்ட் சீரிஸ் இருக்குல்ல, அதுல இருக்கிற அல்காரிதம் தான் இதுல யூஸ் பண்ணுவாங்க. அப்போனா ஃபுல்லா இதுவா தான் இருக்கும். சொல்றது நார்மலா எப்படி இருக்கு? சாச்சுரேட்டட் தான் இருக்கும் ஓப்போல எப்பவுமே. ஹாசல்பிளாட் எப்படி இருக்கு? ஹாசல்பிளாட்ல என்ன இருக்கு அத ஆன்சர் பண்ணாதான் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இங்க பாருடா, ஹாசல்பிளாட் மோட்லாம் கொடுத்திருக்காங்க, பெரிய மாடு. ஆமா ஆமா. சோ அது தவிர இந்த வாட்டி வந்து டெடிகேட்டட் டிஸ்ப்ளே P1 சிப் வேற யூஸ் பண்ண போறாங்களா. அதனால டிஸ்ப்ளே வந்து கிரீன் லைன் வராது அப்படின்றாங்க. அப்படின்னு எதிர்பார்க்காத. கிரீன் லைன் பழைய டிவைசஸ் தான் வருது, புது டிவைசஸ்லாம் வருதானே? புதுசுலாம் வரது இல்ல. டெட் பிக்சல்லாம் வந்து தொலையுது. ஆமா, ஏன் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. நான் வந்து தொலையுது. ஆமா, இப்ப சிவா வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பழைய மொபைல்ஸ் தான் இருக்குல்ல, அது வந்து நாங்க இப்ப வந்து கஸ்டமரும் போட்டு எப்படி அது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. ஆமா, இது வந்து ஒரு சீரிஸ் வீடியோவா வரப்போகுது. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லாதான் இருக்கு. இவர் 7 Pro யூஸ் பண்றாரு, நான் 7T யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 7 Pro யூஸ் பண்றான். வேற 7 Pro யூஸ் பண்றாரு. பாப்போம், எல்லாம் வேற வேற கஸ்டமர். ஆமா. அடுத்தது vivo X100 சீரிஸ் நவம்பர் 13ஆம் தேதி சைனால லான்ச் பண்றாங்க. பேரை மாத்தலையா அவனுங்க? இப்படியே தான் போயிட்டு இருக்காங்க. X90க்கு அப்புறம் X100 தானே வரணும். டேய், அது கரெக்ட்டா? அப்ப அடுத்து 110 அப்படி போயிட்டு இருக்குமா? நல்லா இல்லையாடா பேரு? அதான் நான் சொல்றேன். 120 X120 X100ல இருந்து அப்ப X200 போய்டுவாங்கன்னு நினைக்கிறேன். X200டா? ஆனா இதுல கேமரா மாட் பாத்தியா? எவ்வளவு பெரிய கேமரா மாடல் தெரியுமா? நிஜமாவே அந்த அளவுக்கு பெரிய சென்சார்ஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, பெரிய சென்சார் தான் இந்த வாட்டி. அப்ப இண்டஸ்ட்ரி லீடிங் இவங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா Xiaomi 14 Proலயே வந்து இவ்வளவு பெரிய சென்சார்லாம் கிடையாது. இல்ல, இதுல வந்து 2 மில்லியன் 24 லட்சமா? இது வந்து இதையே கிராஸ் பண்ணிடுச்சு. ஸ்னாப் டிராகனே கிராஸ் பண்ணிடுச்சுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது? எது டிமென்சிட்டியா? ஆமா. சரி, இதெல்லாம் வச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. இந்த கரெக்ட் தான். சும்மா சிந்தட்டிக் ஸ்கோர்லயே அதுக்காக 2.25 மில்லியன் சாதாரண விஷயமா? சரி, இங்கதான் ப்ளூ ஓஎஸ் அந்த வாட்ச்ல வந்து அவங்க தனியா ப்ளூ ஓஎஸ் தான். இதுல வந்து ஆரிஜின் OS 4 நேத்து அனௌன்ஸ் பண்ணாங்க. குளோபலுக்கு வராது, இந்தியாவுக்கு வந்து ஃபன்டச் OS தான். இந்தியா குளோபல் அதர் கண்ட்ரீஸ்க்கு. ஆனா ஒரு இதுல நல்லா இருந்ததுடா ஃபன்டச் OS. எக்ஸ்பேண்ட் ஆக மாட்டேங்குது, நோட்டிபிகேஷன்ல கிளிக் பண்ணா உள்ளதான் போகுது.
செம்மையா அந்த டிசைன் வந்து ஏதோ கான்ஸ்டலேஷன் எல்லாம் பேஸ் பண்ணி இதெல்லாம் வந்து ஸ்டார் ட்ரைல்ஸ்லாம் வந்து எப்படி மூவ் ஆகுதோ அந்த மாதிரி நாங்க பேக்ல டிசைன் பண்ணிருக்கோம் அப்படிலாம் வேற அந்த மாதிரி ஏதோ அந்த விவோல ஒண்ணு வந்து அந்த மாதிரியா பேக்ல அதுவும் மூவ் ஆகுற மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு வந்து மூவ் ஆகுற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒரு ஃபீலிங் இதுலயும் தான் ஏதோ மூவ் ஆகுது வட்ஸ் ஆமா அதுல லைட் மூவ் ஆகுது இதுல வந்து லைட் இல்லாமயே இங்க பாருங்க மொபைல்ல மூவ் ஆகுது நம்ம மூவ் ஆகுது ஆனா என்ன அவங்க மார்க்கெட் ஷேர் தான் மூவ் ஆக மாட்டேங்குது லீக் படி வந்து அப் டு 16 GB RAM 1 TB ஸ்டோரேஜ் பிரைசிங் அபிஷியலா ரிவீல் பண்ணிட்டாங்க சோ 4000 yuan அப்ராக்ஸிமேட்லி 45000 வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கும் X100 சீரிஸ்க்கு அப்படின்னு போட்டு சோ இது வந்து 12 GB 256 GB சோ இந்த வாட்டி வந்து 8 GB 128 GB 8 GB 256 GB எல்லாம் கிடையாது ஸ்டார்டிங்கே வந்து 12 GB 256 GB தான் ஸ்டார்ட் பண்றாங்க பாத்துக்கோங்க இந்தியால பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு ஒரு லட்சம் ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு ஆல்ரெடி இதுக்கே வந்து 70,000 எக்கச்சக்கமா வச்சானுங்க X90க்கு ஆமா 70,000 60,000 ப்ரோ பிளஸ் அப்படிலாம் இந்த பக்கம் வந்து சைனா 45 தானா சைனால அவ்வளவுதான் ஸ்டார்டிங் பிரைஸ் அது X100 சீரிஸ்ரா அது 100 ஆமா ஸ்டார்ட் ஆகுறது 100 Pro இருக்கும் ஆனா Pro Plusலாம் வந்து இப்ப வருமா அப்படினு தெரியல இந்த லான்ச் ஈவென்ட்ல ஓகே சோ மோஸ்ட்லி Pro Plus அப்புறமா வரும் இல்ல டீசர் மாதிரி ஏதாவது போட்டு ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் இது பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஆனா இந்தியாக்குல Pro Plus கஷ்டம் இல்ல இந்தியா போன தடவை Pro தான் வந்தது வட்ஸ் X90 Pro தான் வந்துச்சு அதுவே செம காஸ்ட்லி X90 Pro வந்து ரெண்டுமே டிமென்சிட்டி தான் ஆமா Pro Plusல தான் உங்களுக்கு 8 கொடுப்பாங்க இது வேற அடுத்தது ஆப்பிள் ஐபோன் 17 வந்து சைனாக்கு முன்னாடியே இந்தியால அசெம்பிள் பண்ண போறோம் அப்படின்னு இந்த இவர் சொல்லிருக்காரு நல்ல விஷயம் தான் தமிழ்நாட்டுல தான் மோஸ்ட்லி தமிழ்நாட்டுல கிடைக்குமா டிஸ்கவுண்ட்ல ஒன்னும் தெரியாது பிரைஸ் குறையுமா நியூ ப்ராடக்ட் இன்ட்ரடக்ஷன் யூசுவலா வந்து சைனால தான் வந்து ஒரு புது ப்ராடக்ட் அசெம்பிள் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறமா வந்து இந்தியால ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு இப்போ ஐபோன் 17ல இருந்து வந்து ஃபர்ஸ்டே இந்தியால ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சைனால மோஸ்ட்லி நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண 1 இயருக்கு முன்னாடியே பிளான் பண்றாங்களாம் சோ 2024 எண்ட்லயே வந்து ஐபோன் 17க்கு வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்றதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு போட்டுருக்காங்க சோ நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம் சோ இந்தியால இருந்து மேட் இன் இந்தியா சொல்லி அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இவங்க வந்து சைனால இருந்து கம்ப்ளீட்டா மூவ் ஆகணும் அப்படின்னு பாக்குறாங்க ஆப்பிள் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு அப்படியே மூவ் ஆகணும் ஆப்பிள் மட்டும் இல்ல அங்க இருக்கிற மக்களே மூவ் ஆகணும் தான் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க சோ இப்போ வந்து ஃபாக்ஸ்கான் தான் 75-80% ஆஃப் ஐபோன் ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி இருக்கு இப்போ ஏதோ அந்த விஸ்ட்ரான் ஏதோ வெளில போயிடுச்சு திருப்பி அந்த டாடா எடுக்கும் டாடா வாங்கிடுச்சு இப்ப டாடா தான் இருக்கு சோ இப்ப டாடா கிட்ட தான் இருக்கு சோ குளோபல் ப்ரொடக்ஷன்ல வந்து 12-14% வந்து இந்தியால இருந்து வருதான் இதை இவங்க வந்து 20-25% ஆக்கணும் 2024ல அப்படின்னு பிளான் பண்றாங்க அப்படின்னு கிளாசி அடுத்தது ஆப்பிளோட அடுத்த வாட்ச் ஹைப்பர்டென்ஷன் ஸ்லீப் ஆப்னியா இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அடுத்த ஆப்பிள் வாட்ச்ல வரும் அப்படின்ட்டு புது ரிப்போர்ட் இருக்கு ப்ளூம்பர்கோட மார்க் கர்மன் கிட்ட இருந்து பிளட் பிரஷர் ஸ்லீப் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கு பிளட் பிரஷர் சென்சிங் தான் எப்படி இவங்க மெஷர் பண்றாங்கன்னு தெரியல ஆல்ரெடி இருக்குல்ல அந்த அளவுக்கு எக்ஸாக்ட்டா பிளட் பிரஷர் பிபி இருக்கானே ஆப்பிள் வாட்ச்ல அதாவது பிபினா என்ன ஆமா இசிஜில இருந்து எல்லாமே இருக்கு பிபி தெரியல பிபிக்காக வாட்ச்ல வந்து ஏதோ ஒரு இது மாதிரி இதெல்லாம் இல்ல கையிலேயே எக்ஸ்ட்ராவா பிரஷர் மாதிரி இல்ல வாட்சே வந்து பெருசா இதுவாகிது சைஸ் இதுவாகி அந்த எப்படி நம்ம நார்மலா பிபி செக் பண்றதுக்கு ஒரு பேண்ட் மாதிரி டைப் பண்ணுவோம் அந்த மாதிரி வாட்ச்லயே இருக்கு இப்போ சைனால சைனால அப்படி ஹானர் இருக்கு ஆப்பிள் வாட்ச் வந்து ஆப்பிள் வாட்ச் இல்ல ஆனா இது வந்து அந்த அளவுக்கு எக்ஸாக்ட்டா இருக்காது அப்படின்னு தான் அவங்க போட்டிருக்காங்க சோ அந்த அளவுக்கு இருக்காது அதோட ஸ்லீப் ஆப்னியா டிடெக்ஷன் வேற யாரோ கூட ஸ்லீப் ஆப்னியா டிடெக்ஷன் கொண்டு வர போறாங்கன்னு வேற ரூமர் இருந்துச்சு கொண்டு வர போறாங்க சிஎம்எஃப் எல்லாம் வேற யாராவது டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதை வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க அவ்வளவு திருட்டு பைய மாதிரி ட்ரீட் பண்றான்டா அவன் இதுவே வந்து ஏதோ சைனா வாட்ச் தான் அப்படின்றாங்க ஃபுல்லா சைனீஸ்ல தான் இருக்கு ஓபன் பண்ண அப்படின்றாங்க ஆல்ரெடி ஃபுல்லாவே பெய்டு ஆப்ஷன்ஸ் தான் நிறைய இருக்குடா அவங்க இதுல இந்த ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்லாம் இப்போ இதுல என்ன புதுசா பெய்டு ஹெல்த் கோச்சிங்னு தனியா போட்டு வச்சிருக்கான் சர்வீஸ்னு ஆல்ரெடி தான் இருக்கே நிறைய தெரியல இன்னும் இம்ப்ரூவ்டு இதுன்னு நினைக்கிறேன் சோ இவங்கள மாதிரி கோச் எல்லாம் கூட்டிட்டு வந்து இதுல வந்து பேச விடுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து டெய்லி நம்ம இதை வித்தாங்களே இந்தியால என்ன இருக்கு ஒரு ஹெல்த் வாட்ச்ன்ட்டு வந்து பிளான்ஸ் எல்லாம் வச்சு வித்தாங்களே ஐயோ அந்த மாதிரி வாட்ச் வந்து இது இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே 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 புரியுது நீங்க வந்து இன்னைக்கு வந்து சரியா ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்ட்டு உங்களோட டேட்டா எல்லாம் அவங்க கிட்ட போயிட்டு அந்த டேட்டா எல்லாம் செக் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு போட்டுருக்காங்க இதுதான் இதுக்கு கெண்டலுக்கு காம்படிஷன் சொன்னல ஆமா
எது ரக்கூட்டன் கோபோ? ஆமா கோபோ இருக்குல்ல, இப்ப வந்து இந்தியால கோபோ இது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இரீடர் எல்லாம் யூஸ் பண்றீங்களா? நான் வச்சிருக்கேன், வாயேஜ் ஒன்னு வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ பேப்பர் ஒயிட்டோட இது ரிவ்யூ யூனிட் ஒன்னு இருக்கு, அவ்வளவுதான். ரொம்ப பழசாயிடுச்சு. கராத்தேல கீபா அப்படின்னு வரும். சரி, இவ்வளவு காசு கொடுத்து டேப்லெட் வாங்காம இது வாங்குறவங்க ரொம்ப கம்மி பேர் தான். நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இது வந்து 20,000 ரூபாய் ஸ்டார்டிங்ல வந்து எவ்வளவு 10,999 இருக்கு ஒரு மாடல். கொஞ்சம் ஹை அண்ட் போனோம் அப்படின்னா 15,000 இருக்கு. டாப் அண்ட் மாடல் வந்து 20,000 ரூபாய்க்கு வந்து கோபோ லிப்ரா 2 அப்படின்ட்டு ஒரு மாடல் இருக்கு. கோபோ சோ என்ன விசேஷம் இதுல லிப்ரால? சோ இதுல என்னன்னா 7 inch 300 ppi. சோ உங்களோட ஸ்கிரீன் IPX8 ரேட்டிங்ஸ் இருக்கு. சோ வாட்டர் ப்ரூஃப் இது இருக்கு. 32 GB ஸ்டோரேஜ், வைஃபை, ப்ளூடூத் இதெல்லாமே இருக்கு. 1500 mAh பேட்டரியில வந்து 7 days வந்து தாங்கும். சரி, வைஃபை ஓகே. ப்ளூடூத் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ளூடூத்ல இதெல்லாம் கேட்கலாம். ஆடிபிள் மாதிரியா? இல்ல, அந்த அதுலயே வந்து ரீட் மோட் போட்டா ஹெட்செட் போட்டு அப்படியே கேட்கலாம். நான் அதை யூஸ் பண்றேன். கிண்டல்ல சூப்பரா இருக்கு. இருக்கா? வெறும் வாயேஜர்ல மட்டும் தான் இருக்கா? எல்லாத்துலயும் இருக்கு. இருக்கா? அத நீ அது அப்படியே படி அப்படின்னு சொல்லிடணும். ரீட் அந்த ஆக்சஸபிலிட்டி மோட் இருக்குல்ல, அதுல போயிட்டு நம்ம எப்படி போன்ல ரீடர் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி ரீடர் மோட் போட்டா புக் ஓபன் பண்ணா அதுவே ஃபுல்லா படிச்சுக்கும். நம்ம அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கலாம். நல்லா இருக்கு. எல்லா கிண்டலையும் போய் ட்ரை பண்றோம். ஆல்ரெடி இப்ப ஆடியோ புக்ஸ் நிறைய சுத்திக்கிட்டு இருக்குடா. அதுக்கு பதிலா நம்ம கிண்டல்ல யூஸ் பண்ணி இது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கும். நீங்க பாட்டு கேட்டு ஆடியோ புக் கேட்டு இருக்கும்போது தண்டனை நோட்டிபிகேஷன் வரும், இது வரும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். இது வந்து கிண்டல்னா போனை தூர வச்சுட்டு இதெல்லாம் கேட்கலாம். சூப்பர், அது நல்லா இருக்கும். ஓகே, சோ இது ஆல்ரெடி சேல்ல இருக்கு. எப்படியே விக்கி அந்த 20,000 மாடல் இப்போ ஆர்டர் போட்டுருவான். நீங்க நம்ம அபிஷியல் வெப்சைட் ஃபிளிப்கார்ட் இதெல்லாம் எல்லாரும் உங்க அளவுக்கு பணக்காரன்லாண்டவா. அதனாலதான் நீ ஆர்டர் போடுவேன்னு சொன்ன. ஏன்னா நீ தானே உங்ககிட்ட தான் காசு வாங்கி நானே இப்படி இருக்கேன். நோக்கியா நியூஸ் வந்திருக்கு. நோக்கியா அமேசான் ஹெச்பியை வந்து பேட்டன்ட் இன்ஃப்ரிங்மென்ட்ல சூ பண்ணிருக்காங்க. எங்களோட இது எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஸ்ட்ரீமிங் சர்வீஸ். அது நம்ம நோக்கியா வீடியோ ரிலேட்டட் டெக்னாலஜி. இது வந்து ஒரிஜினல் நோக்கியா தான், ஆனா வந்து இது பேட்டன்ட் அதெல்லாம் வச்சிருக்கிற நோக்கியா. இப்ப இருக்கிற HMD நோக்கியா அது வேற, HMD குளோபல் வேற. அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் நோக்கியா இருக்கு, நிறைய இருக்கு. நோக்கியா நெட்வொர்க்ஸ் அது 4G 5G டீல் பண்ணிக்குது. அதே கொஞ்சம் ரிலேட்டடானதான் வந்து இந்த நோக்கியா. இவங்க தான் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து. அப்ப நீங்க இந்த ஆபீஸ்ல ஒன்னும் பதவி வகிக்கல? இந்த ஆபீஸ்ல இல்ல, நோக்கியாகலே எனக்கு சம்பந்தமும் இல்லன்ற மாதிரிதான் இப்ப இருக்கு. என்ன போன்றா நல்லா இருக்கு, ஏன்டா நீ வேற படுத்துற? சோ இவங்க வந்து அமேசான் நோக்கியாவோட மல்டிமீடியா பேட்டர்ன்ஸ் வந்து வயலேட் பண்ணிருக்காங்களாம். இவங்களுக்கு இது இல்லாம பர்மிஷன் கேட்காம இந்த பேட்டன்ட் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி வீடியோ கம்ப்ரஷன், கண்டென்ட் டெலிவரி, இந்த பேட்டன்ட் எல்லாம் வந்து காசே கொடுக்காம வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ வந்து US, ஜெர்மனி, இந்தியா, UK, யூரோப் இங்கெல்லாம் வந்து இது பண்ணிட்டு அப்படியே அந்த நெட்ஃபிளிக்ஸ் ஏதாவது பண்றாங்கன்னு பாக்க சொல்லு. அப்புறம் HPயும் ஃபார் இயர்ஸ். அவங்க நிறைய இதுல டிஸ்கஷன் பண்ணாங்களாம். இவங்க இது ஒத்து வரல அப்படின்ட்டு இவங்க திருட்டுத்தனமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வந்து இவங்க கண்டுபிடிச்சு ஷூ பண்ணிட்டாங்க. இந்த லிஸ்டுக்குள்ள HP எல்லாம் வரதுதான் ஆச்சரியமா இருக்கு. சோ இது இவங்க ஷூ பண்ணாங்கன்னா இப்போ கோர்ட் ஏதாவது இது பண்ணிச்சுன்னா இப்போ OTT பிளாட்ஃபார்ம் இப்போ அமேசான் பிரைம் வீடியோ அதெல்லாம் வந்து இது ஒர்க் ஆகாது அவங்க காசு கட்டலன்னா. இப்போ இந்தியா இந்த இதுல எல்லாம் வந்து கோர்ட் வந்து அதெல்லாம் பேன் பண்ணுங்க இந்த ஆப்ஸ் எல்லாம் அப்படின்ட்டாங்கன்னா அவ்வளவுதான். இவ்வளவு காசு கேக்குறாங்க. இவங்க வந்து 150 பில்லியன் ரெவன்யூ எல்லாம் பண்ணிருக்காங்க. இவ்வளவு காசு இது பண்ணிட்டு ஒரு பேட்டன்ட் காசு கொடுத்து வாங்க முடியாடா அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி கேட்டிருக்கா மாதிரி 1990sல இருந்தே வந்து நாங்க இதெல்லாம் வந்து R&D எல்லாம் பண்ணி ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இத்தனை வருஷமா இது பண்றதுக்கு எங்களுக்கு மரியாதை இல்லையா அப்படின்ட்டுலாம் காரி துப்பி இருக்காங்க. கொடுப்பாங்க. இப்ப எப்படி குடுக்குறாங்கன்னு மட்டும் பாரு. அடுத்தது கூகுள் குரோம் ஆண்ட்ராய்ட் நோகாட்டோட சப்போர்ட் டிஸ்கண்டினியூ பண்றாங்க. குரோம் 1.20ல இருந்து. சோ ஆண்ட்ராய்ட் 7.0 7.1ல வந்து குரோம் அப்டேட்ஸ் எதுவுமே வந்து அடுத்த மாசத்துல இருந்து வராது. 120ல இருந்து குரோமோட அப்டேட்ஸ் அத குரோம் தான் வராது. பட் ஆண்ட்ராய்ட் 5க்கு குரோம்ல ஏதாவது புது ஃபீச்சர்ஸ் வருது, இந்த மாதிரி செக்யூரிட்டி ஏதாவது இப்ப திடீர்னு இந்த வெர்ஷனோட இதெல்லாம் அட்டாக் பண்றாங்க ஹேக்கர்ஸ்லாம் அப்படின்னா அதுக்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட்லாம் வராது மோஸ்ட்லி. அவ்வளவுதான். இவங்க சொல்றாங்க ஆனா அவ்வளவு பேர்லாம் இல்ல அப்படின்றாங்க. இன்னும் ஆண்ட்ராய்ட் 13 தான் வந்து 14.7% இருக்கான். ஆண்ட்ராய்ட் 11 வந்து மோஸ்ட் பாப்புலர் வெர்ஷன். இன்னும் 23.1% வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ஆண்ட்ராய்ட் 13 ரியல்மி ஆண்ட்ராய்ட் 11 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 11 அதாவது என்ன அதுக்கப்புறம் தான் மெட்டீரியல் யூவே வந்துச்சு. ரெட்மி 11
ஆண்ட்ராய்டு நூகாட்ல வந்து அவ்வளோலாம் இல்ல 3% பேர் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகாது அப்படின்றாங்க. அதாவது Chrome 120ல புதுசா ஆப்ஷன்லாம் வேற வந்திருக்கு. டிஃபால்ட் சர்ச் இன்ஜின் செலக்ஷன் ஆப்ஷன் வந்திருக்கு. அது சேஃப்டி செக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், புது டூல் பார், ரெஸ்பான்சிவ் டூல் பார், தேர்ட் பார்ட்டி குக்கி டெஸ்டிங், அதுக்கப்புறம் நிறைய டெவலப்பர்ஸ்க்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது இந்தியன் ஸ்மார்ட் போன் ஷிப்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகல, இதுவும் டிக்ரீஸும் ஆகல. ஆனா ஆப்பிள் மட்டும் 34% வந்து இயர் ஆன் இயர் growth தேங்க்ஸ் டு சேல்ஸ். பிக் பில்லியன் டேஸ். நதிங் என்ன வாட்சன் எத்தனாவது இங்க ஒண்ணு காணுமே, இதுல எதுலயுமே காணுமே. நீ இப்படி சொல்லு வாட்ஸ். ஆப்பிள் வந்து தேங்க் யூ ஃபார் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் அண்ட் பிக் பில்லியன் டேஸ் மட்டும் சொல்லக்கூடாது. மண்டை கழுவி எல்லாரும் ஏமாத்திட்டேன், எல்லாம் வித்துட்டேன். என்னத்துக்கு வாங்கணும்னே தெரியாம நிறைய பேர். அஃபோர்டபிள் பிரீமியம் செக்மெண்டா? என்னது அது அஃபோர்டபிள்? அந்த நாடு அந்த 30,000 அதுல ஒரு நாடு இருக்குல்ல, அதான் இருக்கும். யார் லீட் பண்றா அதுல? OnePlus. போடு OnePlus. டான்சியனும் நிறைய க்ரோ ஆயிட்டு இருக்கான். இந்த இன்ஃபினிக்ஸ் இவங்க எல்லாம் டெக்னாலஜி 41%. OnePlus குள்ள வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் சாம்சங் வண்டி. ஃபர்ஸ்ட் சாம்சங் 17.2%ல A சீரிஸ் M சீரிஸ் தான் வந்து நிறைய வித்திருக்கு. ஷைமியும் ரெட்மி 12 சீரிஸ் வந்து நிறைய வித்திருக்கு. அதுக்கடுத்து விவோ 11% growth இருக்கு. அதுக்கப்புறம் டிரான்சியன் OnePlus 5G Q3ல வந்து 53% ஸ்மார்ட் போன் ஷிப்மெண்ட்ஸ் வந்து 5G தான். சோ growth வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. 10 to 15,000 பேர் தான் வந்து நிறைய 5G போன்ஸ் வாங்குறாங்க. அங்க அந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இல்லங்க. என்ன ரொம்ப பெருமையா நீங்கல்ல அப்டேட் வரலையா? ரொம்ப பெருமையா பேசுனேடா. Android 11 தான். Android 11 அப் டு டேட் வருது. என்னது வருங்க? வராது இல்ல, வராது இல்ல. இந்த இதுலயே ஏதோ பிரச்சனை இருக்கு. நிறைய போன்ஸ்ல வந்து அப்டேட் செக் பண்ண அப்டேட் இல்ல, மேனுவலா வாஷ் பண்ணனும் அப்படி நினைக்கிறேன். இந்த மாதிரி மேனுவலா பண்ணனும். கரெக்ட். என்னடா இது? அல்ட்ரா பிரீமியம் செக்மெண்ட் தான் above 45,000. 44% பேர் வந்து அல்ட்ரா பிரீமியம் செக்மெண்ட்ல வந்து போன் வாங்கியிருக்காங்க. சூப்பர்ரா Q3ல அப்படின்னு சொல்றாங்க. கிளாசி. அதுக்கடுத்து ஃபோல்டபிள்ஸ் அல்ட்ரா பிரீமியம் செக்மெண்ட்ல இதுவும் யூனிக் ஃபேக்டர்னால நிறைய பேர் வாங்குறாங்களாம். 4G ஃபீச்சர் போன்ஸ் வந்து 32% வந்து ஓவரால் இதுல ஷிப் ஆயிருக்கான். சரி, மொத்தம் ஆப்பிள் வின்ஸ் த ரேஸ், அவ்வளவுதான். க்ரோயிங் பிராண்ட்ஸ் நோக்கியாவா, மோட்டோரோலா, ரியல்மி, கூகுள் இதெல்லாம் வந்து க்ரோயிங் பிராண்ட்ஸ் போட்டுருக்கு Q3ல. நோக்கியா எங்க ரகுவாச்சு? அந்த G42 ஒருவேளை வாங்கிருப்பாங்களோ? நிறைய பேர் வாங்கிருக்காங்க. எவ்வளவு பேருங்கிற? இல்ல நிஜமா கமெண்ட் பார்த்தேன். G42 சூப்பரா இருக்கு, பேட்டரி லைஃப் எல்லாம் நல்லா இருக்கு, அத கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க எல்லாரும். அவ்வளவு தூரம் அவ்வளவு போன்ஸ் பத்தி பேசிட்டு கடைசியில என் ஃப்ரெண்டே G42 தான் வாங்கினாப்ல. பாரு, நான் அதான் கேட்டேன், ஒரு ரியல் நோக்கியா ஃபேன். இல்ல நான் கேட்டேன், அவ்வளவு மாடல்ஸ் டிஸ்கஸ் பண்ணோமே, கடைசியில என்ன நோக்கியா வாங்கிட்டீங்கன்னா, நோக்கியானா கொஞ்சம் டியூரபிளா நல்லா இருக்குமேன்னு வாங்கினேன் அப்படின்றாங்க. நிஜமாடா, எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. நானே அதை ரெக்கமெண்ட் பண்ணல. சரியா, நான் வந்து மத்த போன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், மோட்டரோலா எல்லாம் இருக்கு. இன்னும் மக்கள் மனசுல வந்து நோக்கியானா ஒரு டியூரபிள் இது அப்படின்ட்டு இருக்கு. எங்க போய் முடிய போதோ. ஃபைனல் நியூஸ், டெலிகிராம் அப்டேட். எக்கச்சக்க ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ணிருக்காங்க ரீசெண்டா. கோட் ஸ்பெசிபிக் பார்ட் ஆஃப் மெசேஜ், இப்போ எந்த பார்ட் வேணா அப்படியே கோட் பண்ணி அப்படியே இது பண்ணலாம். கோட் ஃபார்மேட்டிங், அதுக்கப்புறம் அட்ஜஸ்டபிள் லிங்க் ப்ரிவ்யூ. ஆமா, இப்போ லிங்க் ஷேர் பண்ணா அதுல இருந்து டெக்ஸ்ட் காப்பியே பண்ண முடியல. ஏதோ இன்ஸ்டன்ட் ப்ரிவ்யூ அந்த மாதிரி ஏதோ வந்துகிட்டே இருக்கு இந்த டெலிகிராம்ல. இதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் போட்டிருக்கு. அப்புறம் லிங்க் செட்டிங்ஸ், ஸோ ரிப்ளை பண்ணும்போது ஃபார்வர்ட் பண்ணும்போது இப்பெல்லாம் வந்து லிங்க் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தது அக்கௌண்ட்டுக்கு வந்து கலர்ஸ் செட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸுக்கு வந்து செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டோரிஸ் யாராவது யூஸ் பண்றீங்களா டெலிகிராம்ல? தெரியல, அது பே பண்ணதான் யூஸ் பண்ண முடியும். இல்லையே, இப்ப நிறைய பேர் ஃப்ரீயா ரோல் அவுட் பண்றாங்க அப்படின்னு தான் போட்டுருக்கு. ஸ்டோரிஸ் செக் பண்ணி பாருங்க. காசுக்குள்ள ஸ்டோரி போட்டுட்டு இல்ல, முன்னாடி எல்லாம் வந்து ஃப்ரீயா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லாரும் டெலிகிராம் பிரீமியம் தான். அப்படியா? பார்க்க மட்டும் தான் முடியும். அப்ப எத்தனை பேர் டெலிகிராம் பிரீமியம்? 200 per month. போங்கடா டேய். அப்படியே ஆனுவல் அந்த 200 rupees per month. இல்லனா மாசத்துக்கு எவ்வளவு? மாசத்துக்கு 400 ரூபாய். 320 ரூபாயா? அதே குறைஞ்சிருக்கு ஆக்சுவலா. முன்ன 400 ரூபாய்க்கு மேல எல்லாம் இருந்தது, அப்படியே குறைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. மாசம் 99 rupees மாறும். இது வேலைக்கு ஆகாது, பெய்டு ஃபீச்சர் இது வேலைக்கு ஆகாது. அதுதானே, இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ். அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி பார்க்கலாம். பாய்.